जयेन्द्र गुरुनाथा जय जय जयेन्द्र गुरुनाथा जयेन्द्र गुरुनाथा जय जय जयेन्द्र गुरुनाथा जय जय जयेन्द्र गुरुनाथा। गुरुभ्यो नमः। गुरु ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। अपार करुणा सिंधुं ज्ञानतं शान्तरूपिणं श्री चंद्रशेखर गुरुं प्रणमामि मुदान्वहं। श्री जयेन्द्र गुरुवरं प्रणमामि मुदान्वहं। श्री शंकर विजयेन्द्र गुरुवरं प्रणमामि मुदान्वहं। कामाक्षी चरणं कामाक्षी स्वरूप पिरिवा चरणம். எனக்கு இன்னைக்கு கொடுத்துருக்கிற ஒரு அரிய வாய்ப்பு, புதுப்பிரிவாளை பற்றி சில வார்த்தைகள் சொல்லி திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள் ஒரு அன்பு வேண்டுகோள் விடுத்திருக்கார். எனக்கு அதிகம் பேசி எல்லாம் பழக்கம் இல்லை. ஏதாவது ஒரு பாட்டு பாடுன்னா வேணால் பாடிடுவேன். பேசுறதுங்கிறது ஒரு தனி கலை. பரவாயில்ல, எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். புதுப்பிரியாளோட அனுபவத்தை சொல்லுங்கன்னு சொல்கிறார். நான் அவள் ஃபேமிலி, அவள் பூர்வாசிரமத்து குடும்பத்தை சேர்ந்தவ. ஒரு பக்தையாக அவர்கிட்ட நான் நிறையா உபதேசங்கள் வாங்கிட்டு இருக்கேன். அதாவது என்னோட 7-8 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு 1957-58 அந்த வாக்கில் பெரியவா அப்போ தான் பெரியவா புதுப்பிரிவா பட்டத்துக்கு வந்திருக்கா. மகாபெரிவா சான்ஸ்கிரிட் காலேஜில் கேம்ப் அப்போது. ஓகே, பூஜையெல்லாம் நடக்கும். எங்கள் அப்பா அம்மா நாங்களாம் எல்லாம் போவோம். எங்கள் அப்பா ஸ்ரீ அனந்த நாராயணையர் பிடபிள்யூடியில் சீஃப் இன்ஜினியராக இருந்தார். மகா பெரிய பக்தர். அப்படி ஒரு அத்தியந்த பக்தி பெரியவாள்கிட்ட அவருக்கு. எங்கே போனாலும் எந்த ஊரில் இருந்தாலும் வியாழக்கிழமை குருவார தரிசனத்துக்கு பெரியவா கிட்ட வந்துடுவார். பெரியவாளை பற்றி முதல்ல உபன்யாசங்கள் பண்ணினவர் என்னோடய தகப்பனார் அப்படிங்கிறத சொல்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நிறையா பாடல்கள்லாம் எழுதியிருக்க பெரியவாளை பற்றி நிறையா பாட்டெல்லாம் கூட எழுதியிருக்கா பெரியவா. எங்கள் அம்மா ரொம்ப நல்லா பாடுவாள். உபன்யாசத்தில் இது ரெண்டும் நடக்கும். அப்பா உபன்யாசம் பண்ணுவா, அம்மா பாட்டு பாடுவா. இது நடக்கும். இப்போ இருக்கிற தருணத்தில் ஒரு பெரியவா சான்ஸ்கிரிட் காலேஜில் இருக்கிறத சொன்னேன் இல்லையா. அப்போ பெரியவா அப்போ தான் பட்டத்துக்கு வந்திருக்கிறதுனால நிறையா பேர் சேவார்த்திகள் போய் பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுங்கிறது கிடையாது. அப்போது பூஜை பார்ப்பா பெரியவாளை, மகா பெரியவாளை பார்த்து பூஜை அந்த டயத்தில் பூஜை பார்க்க வருதும், பெரியவா மகா பெரியவா தரிசனம் பண்ணுறதும் தான் மெயினாக இருக்குமே தவிர புது பெரியவா யாருக்கும் ரொம்ப தரிசனம் கொடுக்க மாட்டாள். எங்கள் அப்பா ரொம்ப மடத்தில் அத்தியந்தமாக இருக்கிறதுனால என்னையும் அழிச்சின்னு போவா. அதனால் பெரியவா இருக்கிற இடத்துக்கு போய் நான் நமஸ்காரம் பண்ணிவிட்டு அவர்கிட்ட நிறையா இன்றைக்கி நான் சொல்கிறேன் ஸ்லோகங்கள் அப்படின்னாக்கா ஆரம்பிச்சதுல குரு பிரம்மாசனத்துலேருந்து ஆரம்பித்து நிறைய ஸ்லோகம் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு புது பெரியவா. அந்த வகையில் பார்க்குறத எப்படி நான் சொன்னேனோ, ஒருத்தருக்கு முதல் வழிகாட்டி அவள் அப்பா அம்மா குருவாக இருந்தால் கூட அடுத்தாப்பில் குருன்னு சொல்கிறது எனக்கு புது பெரியவா தான். நிறையா விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கா, ஸ்லோகங்கள்லாம் சொல்லி கொடுத்துருக்கா. நான் இப்போது சென்னையில் ஏதோ ஒரு கான்வெண்ட்டில் படிச்சுட்டு இருந்தேன். நான் கான்வெண்ட்டில் படிச்சுட்டு இருக்கிறதுனால பெரியவாள்கிட்ட பேசுகிறத தவறி போய் ஆங்கிலத்துலலாம் நான் சில வார்த்தைகள்லாம் சொல்லிவிடுவேன். அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு பெரியவா கேட்பா. சரி, அதுக்கெல்லாம் நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி அர்த்தம் சொல்லுவேன். சிரிப்பா பெருசாக. நான் உனக்கு ஸ்லோகங்கள்லாம் சொல்லி கொடுக்குற மாதிரி நீ இந்த இங்கிலீஷ் வார்த்தைகள்லாம் அர்த்தம் சொல்கிறியாக்கும் அப்படிம்பார். அந்த சிரிப்பு இப்போ கண் முன்னாடியே நிற்கிறது. அது ஒரு பொற்காலம். அது எங்கள் அப்பா இப்போ மடத்தில் இந்த ஹரஹர சங்கரா ஜெய ஜெயசங்கரான்னு ஒரு ஒலி வந்துட்டுருக்கு பற்றியெல்லாம் நெடுக. அதை முதல்ல ஆரம்பித்து கொடுத்ததே என்னோடய தகப்பனார் தான். ரொம்ப பெருமையாக இருக்குது எங்கள் அப்பாவை நினச்சா. அந்த வயசுலேயே நிறைய மடத்தில் போய் பெரியவாளையும் தரிசனம் பண்ணிட்டு புதுப்பெரியாளையும் தரிசனம் பண்ணிட்டு ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சது. அந்த குடும்பத்தை சேர்ந்த அவருடைய பூர்வாசிரமத்து ஃபேமிலியிலே எனக்கு விவாகமாகி என்னோட இந்த ஆத்து அம்மா தான் எனக்கு அடுத்தாப்புல குரு. அவர் தான் எனக்கு நிறையா சத்சங்கங்கள்லாம் வச்சுக்கிறத பற்றி சொல்லி கொடுத்துருக்கார். என்னோட
மனுஷா எல்லாம் ஒத்தொத்தர்கிட்ட எப்படி அன்பு செலுத்தணும் என்ன, அது மாதிரி எங்கள் அம்மா தான் இந்த ஆத்தா அம்மா காமாட்சிக்கு அடுத்தப்பில் அவர் தான் குருமூர்த்தே துவாம் நமாமி காமாட்சின்னு சொல்கிற மாதிரி எங்கள் அம்மாவை இப்போ நினச்சா கூட ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்கும். எனக்கு இதுக்கு மேலே பெரியவாளை பற்றி எனக்கு சொல்லுனாக்கா 12 வயசுக்கு எனக்கு நான் இந்த ஆற்றுக்கு வந்துவிட்டேன், கல்யாணம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பெரியவா ரொம்ப அந்த பூர்வாசிரமத்து ஃபேமிலியாக சேர்ந்துட்டேன் இல்லையா நான். அதனால் போய் நமஸ்காரம் பண்ணால் ஆசீர்வாதம் பண்ணும், அதோட சரி. அதுக்கப்புறம் ரொம்ப பேசினதெல்லாம் கிடையாது. அதுவே ஒரு 40 வருஷம் கழித்து என்ன ஆச்சுன்னா, அப்போல்லாம் போய் நமஸ்காரம் பண்ணி அந்த பெரியவாட்ட சொன்னாக்கா இன்ஜினியர் ஆற்று பொண்ணு வந்திருக்கா அப்படின்னு எனக்கு சொல்லுவாள். நான் சொல்லுவேன், நான் இன்ஜினியர் ஆற்று பொண்ணு இல்லை பெரியவா, இப்போ அமரபாரதி ஆற்று மாட்டு பொண்ணு அப்படின்னு சொன்னதும் அப்படி ஒரு சிரிப்பாக பாருங்க. அப்பாடி, அந்த ஒரு சிரிப்போடைய ஒரு தெய்வீகம் இனிமேல் எப்போ பார்க்க போகிறோம் தெரியல. எப்போவும் நம்மோட தான் பெரியவா இருக்கா. கடைசியாக இன்னொரு தடவை அவர்கிட்ட எப்போ பேசினேன்னா 2018 ஜனவரி மாதம்னு நினைக்கிறேன். அப்போ கொஞ்சம் உடம்பு பெரியவா இதுவா க்ஷீணமாக இருந்தால், எதுவும் சரியாக சாப்பிட மாட்டேங்கிறா அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தா எல்லோரும், டாக்டர்ஸ்லாம். அப்போ நான் சொன்னேன், பெரியவா எங்கள் எல்லாருக்காகவானும் நீங்கள் உடம்பை பார்த்துக்கணும், டாக்டர்ஸ்லாம் சொல்கிற மருந்துகள்லாம் சாப்பிட்ணும், நீங்கள் எங்களுக்காக தயவு பண்ணணும்னு சொன்னேன். அப்போவும் சிரிச்சா பெரியவா. 2018 ஒரு 2 அவர் கிளம்புறதுக்கு ஒரு 2 நாள் முன்னாடி நாங்கள் உற்சவம் பார்க்க போய்க்கிறத கையை தூக்கி ஆசீர்வாதம் பண்ணினா. அவரோட ஆசீர்வாதங்கள் இது வரைக்கும் நல்லா இருக்கும், எல்லோரும் நல்லா இருக்கும். லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்து. இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறோம். காமாட்சி காமாட்சி காமாட்சி. ராம் ராம். நாராயண நாராயண நாராயண. நான் விஸ்வநாதன்னு பேசுகிறேன். பெரியவாளோட பாதுகையை பற்றி கேட்டேன்னு சொன்னான். அதுக்கு ஒரு சின்ன கதையே இருக்குது. அது பின்னாடி எங்கள் அம்மா உடம்பு சரியாக இல்லாமல் இருந்தான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பெரியவா காலமாகறதுக்கு ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த சமயத்தில் பெரியவா அதை தரிசனம் பண்ண முடியாமல் இருக்கேன்னு சொல்லிவிட்டு அவள் தப்பிச்சுட்டு இருந்தாள். அப்போ என்கிட்ட சொன்னேன், எங்கேயாவது என்னை ஒரு பாதம் போட்டுக்க சொல்லி கோலத்தில், அந்த பாதத்தில் நான் இருக்கேன்னு நினச்சிக்க சொல்லு, போகிறோம், நான் அவளுக்கு பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். அதுபடி அவள் அந்த பாதத்தை போட்டுட்டு, கோலத்தில் பாதத்தை போட்டுட்டு அதில் அவரை ஆவாகனம் பண்ணி நினச்சிட்டு அவளோட காரியக்கிரமங்கள் முடிகிற வரைக்கும் அவள் பெரியவா போனதுக்கப்புறம் அவள் ஒரு 7-8 வருஷம் இருந்தாள். அவர் 1994 ஜனவரியில் போனார். இவர் 2002 அக்டோபரில் போனார். ஆனால் அது வரைக்கும் அதை பண்ணிகிட்டு இருந்தாள். நடுவில் அடுத்த தடவை உடம்பு சரியால்லாத போயிருந்த போது எதுக்கோ என்னை கூப்பிட்டு அமைச்சிருந்தா. நான் போயிருந்தேன். அங்கே புதுப்பிரிவாள்கிட்ட போய் சொன்னேன், இந்த மாதிரி பாதம் கேட்டுட்டு இருந்தேன், ஒரு ஃபோட்டோ அவர்கிட்ட கேட்டு ஒரு பாதம் வாங்கி தரப்படாதா அப்படின்னு. நேரம் இன்னும் அமையலப்பா அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே நின்றுட்டே இருந்தேன். பக்கத்தில் யாரா இருக்கான்னு கேட்டேன். பெரியவா அங்கே உட்காண்டிருக்கார், அந்த ஈஸ்டரில் பப்ளிக்கு தரிசனம் கொடுத்துட்டுருக்காருன்னா நேராக அங்கே போனேன். அங்கே போனேன், உள்ளுக்குள்ளாலே போகலாம். அது அங்கே போனதுமே அவர்கிட்ட ஒரு 4 நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு, எப்போ வந்தேன் அப்படின்னாரு. இப்போ தான் வந்தேன், 1 மணி நேரம் ஆறுது நான் இந்த அப்படின்னதுமே பக்கத்தில் இருந்த பையங்கள் எல்லாரையும் ஒரு நிமிஷம் பார்க்குது, எல்லோரும் அண்ணட்டு போங்க அப்படிங்கிற. அப்புறம் திரும்பினார். அவங்க எல்லோரும் கிளம்பி போயிட்டான். ஒருத்தனோ 2 பேரோ அங்கே அடமெண்ட்டாக நின்னாங்க. நின்னவங்கள்ட்டையும், உங்கள் அம்மாவுக்கு உடம்பு முடியலையோ அப்படின்னாரு. ஆமாம், அதையும் சேர்த்து சொல்கிறதுக்காக தான் வந்தேன். அவளுக்கு உடம்பு முடியல, அதனால் அவள் வர முடியல என்னோட, இல்லாட்டா வருவோம், வர முடியல. ஆனால் அவளுக்கு நீங்கள் ஒரு பாதம் போட சொல்லி பாதத்திலேயே தன்னை வரிச்சிக்க சொன்னதாக அவள் சொல்லி, நான் அது இப்போ சத்திக்கு எனக்கு அதுவே போருண்டா அப்படின்னு சொல்லி ஆனந்தப்பட்டு இருக்கா. ஆனால் அந்த பாதம் பண்ணி தர சொல்லி புதுப்பிரிவாளையும் கேட்டேன், உங்களோட பாதத்தை ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க அப்படின்னுட்டு.
இது வரைக்கும் அது நடக்கலை. அதன் பேரில் இன்றைக்கி வந்திருக்கேன் எதேச்சியாக. நீங்களும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேள், தயவு பண்ணி அந்த உங்களோட பாதத்துக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டா பர்மிட் பண்ணால் தேவையில்லை அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், கேமரா கொண்டு வந்திருக்கியோ அப்படின்னார். எனக்கு தெரியாது, நீங்கள் உடனே சொல்லுவேன்னு. அதனால் இன்றைக்கி கேட்டுட்டு போயிட்டா இன்னொரு நாளைக்கு வந்து பண்ணிக்கலாமேன்னு நினச்சேன். இல்லை அதை ஒத்தி போட வேண்டாம், நீ வேறு யாராவது வாசலில் கேமரா வச்சுட்டு இருக்கானா பாரு அப்படின்னாரு. உடனே வாசலில் போய் பார்த்தேன், அங்கேயும் இங்கேயுமா சுற்றி இருந்ததுனா உடனே விக்னேஷுங்கிறவன் கேமரா வச்சுட்டு இருந்தான். அவன் ஃபோட்டோகிராஃபரே. அவனை கூப்பிட்டு இதை இந்த ஃபோட்டோவை விடப்பா பெரியவாளோட பாதத்தை அப்படின்னு. பெரிய பாக்கியமாமான்னு ஓடி வந்தான். அந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நான் வெளியில் போயிட்டு உள்ளே வர்றதுக்கு ஒரு 4-5 நிமிஷத்துக்குள்ளே அந்த பாதத்தை எப்படி வச்சுட்டா தனக்கு அது கிளியராக வரும்னு அவரே தீர்மானம் பண்ணி ஒரு வெள்ளை பட்டை கொண்டுற சொல்லி அது மேலே தன்னோட பாதத்தை வச்சு நான் போகிறதுக்குள்ளே அதெல்லாம் ரெடியாக இருந்தார். அதனால் அங்கேருந்து போனதுமே அவனை ஒரு ஃபோட்டோ எடுத்துருப்பா அப்படின்னு ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டான். அவன் ஒரு 4 நமஸ்காரத்தை பண்ணி பெரிய ஆசீர்வாதம்னா, எதுக்கும் நீ இன்னொரு ஃபோட்டோ எடுத்துடுறேன் அப்படின்னாரு. அவன் இன்னொரு ஃபோட்டோவும் எடுத்தான். சரியாக வந்திருக்கும் பெரியவா, நான் பூர்ணமாக என்னோடது ஃபெயில் ஆகாது அப்படின்னா. சரி ஜாகிரதை, அவனுக்கு எடுத்து இவனுக்கு பிரிண்ட்டு போட்டு கொடுத்துரு கையில் அப்படின்னாரு. சரின்ட்டு போயிட்டான். மறுநாளைக்கு அங்கேருந்து நான் கிளம்பி இப்போ புது பெரியவாள்கிட்ட சொல்லிட்டு வர்றதுக்காக கிளம்பும்போது, விஸ்வநாதா இங்கே வா அப்படின்னாரு. கூப்பிட்டு அங்கே போய் நின்று தலையில் அப்படி கையை போட்டு தடாவினார். தடாவி கடைசியில் ஒரு வில்வ தளம் ஒன்றும் தங்கத்தில் ஒரு வில்வ தளம் ரெண்டையும் எடுத்து அப்படியே மூடினாப்பில் அந்த கையை அப்படியே இந்த கையை பிடி அப்படின்னார். கையை பிடிச்சேன், அதில் போட்டார். அதில் தங்க தளம் இருக்கும்னு எனக்கு ஞாபகமே வரல. அதை எடுத்து பார்த்துட்டு நான் அப்படியே மடியில் கட்டிக்கிறதுக்கு போனேன். இல்லை அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீ பண்ணு அப்படின்னாரு. அதை பார்த்து ஆமாம் அதில் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு நான் கிளம்பி புது பெரியவாள்கிட்ட போய் அந்த தங்க தளத்தையும் காமிச்சுவிட்டு அதை எடுத்துட்டு நேராக சென்னைக்கு வந்துட்டேன். அந்த ஃபோட்டோகிராஃபரோட காரிலே வந்துட்டேன். அவன் என் ஆற்றுல இறக்கி விட்டுட்டு நான் இப்போ பிரிண்ட்டு போட்டு நாளை காத்தால கொண்டுறேன் அப்படின்னா. பிரிண்ட்டு போட்டு கொண்டு வந்து கொடுத்ததோடு இல்லாமல் அவன் ஒரு 10-15 பிரிண்ட்டு போட்டுட்டான். எல்லாருக்கும் அவனுக்கு வேணுங்கிற வாழ்க்கை எல்லாருக்கும் கொடுத்தான். இந்த மாதிரி அந்த பாதுகையோட ஸ்டோரி அப்படியா எங்கள் அம்மாவுக்காக எடுக்கப்பட்ட ஒரு ஃபோட்டோ அது நல்லா பெருசாக பண்ணி கொண்டாந்து எனக்கு ஆற்றுல வச்சுருக்கான். அது வச்சுருக்கேன், நான் ஆற்றுல மேலே வச்சுருக்கேன். அதை எல்லோரும் தரிசனம் பண்ணணும், எல்லோரும் பூஜிக்கலாம், எல்லோரும் க்ஷேமமாக இருக்கணும். பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், பெரியவாளையே பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நல்லா இருங்கோ. ஜெயேந்திர குருநாதா